ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டெல்லிக்கு அழுத்தம் தர்றது அப்படின்னு ஒரு இது இருக்கும். நீட்டோ அல்லது வெள்ள நிவாரணம் வேணும், அல்ல நம்ம தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு பணம் வேணும்னா டெல்லிக்கு அழுத்தம் கொடுத்து அதை நாங்கள் வந்து பெற்றுருவோம், அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட்டணி சேர்றதுக்கு விஜய்க்கு மறைமுகமாக அழுத்தம் தரக்கூடிய ஒரு அரசியல் நடக்கிறத எப்படி பார்க்குறீங்க? பொதுமான அழுத்தம் தரப்பட்டு விட்டது. பொதுவான அழுத்தம் இதற்கு மேல அழுத்தம் பப்ளிக் டிஸ்ப்ளே சார், கொடியை அசைத்து அழுத்தம் தர்றாங்க. கிரௌடு பஸ்ட் ஆகிடுக்கிற மாதிரி ஓரளவு தான் அழுத்தம் தர முடியும். ஆக்சுவலாக என்னென்ன நீங்கள் சொல்றது வந்து இந்த அழுத்தம் வந்து இன்டைரக்ட் பிரஷர் தானே அவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய அவர் கம்பல் பண்ற இடத்துக்கு தானே தள்ளுறாங்க. நிச்சயமா அதான் சொல்ல, அவருக்கு சாய்ந்து கொள்ள தோள்கள் அவசியமா தேவைப்படுகிறது. அவர் நோ மோர் பிரைமரி ஃபோர்ஸஸ் கிடையாது, அவர் செகண்டரி ஃபோர்ஸ் தான். அவர் நிச்சயமா ஏதாவது கூட்டணிக்கு போவார், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய தோல்ல அவர் சாய முற்படுவார்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது தோல் சாயவில்லைனாலும் அந்த பக்கம் ஒரு பெண்ட் ஆவார். நீங்க ஒண்ணும் இல்ல, அவர் தனித்து போட்டிட்டா கூட என்னாலுமே அவர் எடப்பாடியா அதிமுக இது பேச மாட்டார், அட்லீஸ்ட் ஃபார் இந்த செலக்ஷன் 2026க்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே உங்களுக்கு. ஏன்னா இது வரைக்குமே அவர் பேசல, போன இதுல பேசியிருக்காரு சார், கடைசி கூட்டத்துல தான் பேசினாரு. அது வந்து தவிர, அதாவது அவருக்கு வந்து கிடைத்த உற்சாகத்துல நம்ம சரி நிச்சயமா தனித்து எதுவும் எக்ஸ்டெம்போர் இல்ல சார், இல்ல உற்சாகத்தை பார்த்துட்டு பேசுறதுலாம் இல்ல, என்ன பேசுவாங்கன்னு ஒரு மன திட்டமும் வியூகமும் இல்லாம ஏடிஎம்கே அட்டாக் பண்றதுன்னு அவர் மைண்ட்ல இல்லாம திடீர்னு கூட்டத்தை பார்த்த உடனே நாமக்கல்ல பேசணும்னு தோணுமா என்ன? சரி, நீங்க அவருடைய போக்கு எப்படி இருந்தாலும் எடப்பாடி கன்சிஸ்டண்டா தொடர்ந்து ஒரு விஷயத்துல இருந்து அவரை வந்து அதை பத்தி எந்த விமர்சனம் பண்ணாமல் அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவர் விஜய் அடிச்சா கூட நம்ம திருப்பி அடிச்சிட வேண்டாம், ஒரு ஏதாவது ஒரு பிரிட்ஜை பர்ன் பண்ணிக்க வேணாம், எப்படியாவது அவரை கொண்டு வந்து அரசியல் தலைவர், அதாவது ஆட்சிக்கு வரக்கூடிய அதுக்கு ஆட்சி வரக்கான திட்டங்கள் இருப்பவர் அதுதானே செய்ய போறாரு, அதை தான் அவர் செய்யறாரு. அதுல அவருக்கு வெற்றி மற்றவங்க யாராலும் செய்ய முடியல. இப்ப இன்கேஸ் நீங்க இதை பாஜக இவரோட நீங்க டெஸ்பரேட் சொன்னீங்க, டெஸ்பரேட்டா இருக்கார் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, செங்கோட்டையன் மேலையோ தேரன் மேலையோ அவங்க மேல இல்லாத டெஸ்பரேட்டா எப்படி விஜய் காமிக்கிறாருன்னா, அவங்கள காமிச்சா ஓட்டு வராதுன்னா எடப்பாடி பலதான சொல்லிட்டு இருக்காரு. யாரெல்லாம் பாஜக ஒன்றுபட்ட அதிமுக வந்தாதாங்க ஜெயிக்க முடியலாம் சொல்லும் போது எடப்பாடி தரப்பு என்ன ஆர்குமெண்டா இருந்ததுன்னா, அவங்கள காட்டின வேலை இல்லைங்க, அவங்களால வந்து ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு தேவை வெற்றி. அவங்க வந்து அதிமுக ஒன்றானா வெற்றி பெறுவோம் ஒரு சாரார் நம்புறாங்க, அவ்வளவுதான். அதே அவங்க வாயை அடைக்கிறதுக்காக எப்பா நீங்க அதை பத்திலாம் பேசாதீங்க, அதோட பெரிய கட்சி ஒண்ணு நான் கொண்டு வர போறேன், ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி முதல்ல இருந்தே பேசி வந்திருக்காரு. ஆனா சின்ன கட்சி கூட போய் சேரல, அவர்கிட்ட கிருஷ்ணசாமி கூட இன்னும் போய் கூட்டணியை உறுதி போகல. அது தெரிஞ்சதா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவரால் எடப்பாடியால் ஒரு கூட்டணியை அமைக்க முடியவில்லை. இன்று வரைக்கும் அவர் பாஜக கூட்டணியில் தான் இருந்தார். ஒரு பெரிய மற்ற கூட்டணிகள் கூட ஏற்கனவே என்டிஏயில் ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகள் கூட உள்ள கொண்டு வர முடியல. ஆனால் அவருக்கு ஒரு விஷயத்துல தெளிவா இருக்குது. நீங்க தினகரன் முகத்தை காமிச்சு ஓபிஎஸ்ஐயோ செங்கோட்டையன் இதெல்லாம் காமிச்சு இவங்களை வந்து பிரையாரிட்டி அவங்கள முன்னுரிமைப்படுத்துவதை விட, ஏன்னா பாஜகவோட குரல் தொடர்ந்து அப்படிதான் இருந்தது, ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னு சொல்லும் போது, இல்லைங்க விஜய் வந்தாலே போதும், விஜய் வரலனாலும் விஜய் ஒரு சார்பா அப்படி எடுத்தாலே போதும் அப்படிங்கிற அது வந்து உறுதியா இருக்குல்ல இன்னைக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து அவரை பொறுத்தவரைக்கும் எந்த எஃபர்ட்டும் போடாமல் எடப்பாடிக்கு ஒரு பிளஸ் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா என்னைக்கு நீங்க வந்து அவரால் வந்து விஜய் வந்து அவர் தனித்து நின்றால் அவர் என்ன கடுமையான ஒரு திமுக எதிர்ப்பை தான் முன்வைக்க போகிறார். ஸோ இப்போ அதனால வந்து அந்த சூழல் எப்படி இருக்குன்னா, நீங்க திமுக எதிர்ப்பு வைக்கும்போது அவருடைய டேக் என்ன, அப்போ பாஜக மேல உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்? விஜய் கோணத்துல இந்த விஷயத்தை பார்த்தா நம்ம வந்து ஒரு பெரும் திரளான ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் நமக்கு இருக்கிறாங்க, உயிரே போனாலும் பரவாயில்லன்னு முண்டியடிச்சு காத்திருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இளம் வாக்காளர்கள் நம்ம மேல அபிமானம் கொண்டிருக்கிறாங்க. நான் போகிற ஊர்களில் பெரிய கூட்டம் வருது, நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் என்னோட மாஸ் என்னன்னு, ஏன் பின்னாடி அவர் வரட்டும் அப்படின்னு அவர் நினைக்க மாட்டாரா? அவர் சிந்தனை அப்படி இருக்காதா? இல்லை, அவருடைய சிந்தனை அது கரூருக்கு முன்னாடி அப்படி இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய பின்னடை வந்தோன்னா இப்போ வந்து அதை வந்து நீங்க வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் கரெக்ஷன் பண்ணும்போது அவருக்கு யாராவது ஒரு உதவி தேவைப்படுகிறது. அது கட்சி அமைப்பை சீர்படுத்துவதற்கு நீங்க புசியா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் புசியானதுக்கு பதிலாக வேற யாராவது பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஸோ கட்சியை சீர்படுத்தணும். அதுக்கு உங்களுக்கு வந்து 6 மாதம் தான் இருக்கு எலெக்ஷனு. ஸோ இதனால ஒரு கூட்டணி தேடுறதுக்கு விரும்பக்கூடாது. ஆனாலும் தொடர்ந்து ஒருவேளை நீங்க இந்த 6 மாதத்துக்குள்ள கட்சி தயாராகிட்டுனா நான் சொன்னபடியே நான் தனித்து நிற்கிறேன்னா சொல்லலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் அவருடைய ஸ்டாண்டுங்கிறது, அரசியல் நிலைப்பாடுங்கிறது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. ஆனால் பாஜக எதிர்ப்பிலையோ அதுல ஒரு சமரசம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா பாஜக அட்டெம்ப்ட் இது வரைக்கும் ஃபெயிலா தான் இருக்குது. அவங்க பல அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க, ஒன்னும் இது வரைக்கும் ஃபெயில் ஆகல. ஆனா அவர் வந்து அதிமுக பத்தி பெரிய அளவுல ஒரு எதிரியாவே சொல்லல, தோழமை எதிரி தான் அவங்க. ஏன்னா அவங்க வந்து இவருக்கு அவர் விமர்சனம் பண்ணி தானே சார் பேசினாங்க. அது இருந்தாலும் நீங்க இன்ஃபேக்ட் அவங்களுடைய எல்லா நீங்க பொருந்தா கூட்டணி வச்சிருக்கீங்க, நீங்க என்னவா பெரிய கட்சி நீங்க என்னவா இருக்கீங்க, அது வரலையும் அவர் விமர்சனம் பண்ணிருக்காரு. நீங்க அந்த இடத்துல கூட்டம் நடந்தது கூட அதிமுக கூட்டம் நடந்ததுக்கு அப்புறம் என் கூட்டம் எவ்வளவு கிரௌட் வருதுன்னு பாருங்க
பாருங்கிறத தன் பலத்தை காமிக்கிறது தானே அவசரமா அவர் கரூர்ல கூட்டத்தை நடத்துறாரு. வேற எங்கேயே இருந்து நடத்த வேண்டிய கூட்டத்தை சுற்றுப்பயணத்தை தான் கேன்சல் பண்ணி பண்றாங்க. சோ அவர் உள்ளுக்குள்ள அவர் அதிமுகவை எதிரியா பார்த்தார். அப்போது தோழமை எதிரி ஆனா இன்னைக்கு நோ மோர். ஏன்னா அவருக்கே வழி இல்லை. இப்ப நீங்க அவரால் வெளிப்படையாக அதிமுக எதிர்க்கிறேன்னு சொல்ல முடியாது. ரெண்டு விதமான எதிரி நீங்க சொல்றீங்க. விஜய் பார்வையில திமுக பரம எதிரி, அதிமுக தோழமை எதிரி. தோழமை எதிரி வேற. அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன் நீங்க இந்த எலெக்ஷன் கடந்து போறதுக்காக அது வேணும். சோ திமுக எடுத்து மூர்க்கமா ஃபைட் பண்ணுவாரு, ஏடிஎம்கே எடுத்து ஃப்ரெண்ட்லி ஃபைட். ஆனா இதை பயன்படுத்திக் கொள்ளாரு அப்படிங்கிறத. அதனாலதான் அங்க எல்லாருமே பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள். அதுல எடப்பாடிக்கு இதுவரைக்கும் வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.